சஞ்சய். எப்ப பார்த்தாலும் நீங்களே போட்டு வச்சுருக்கீங்க. கௌரவிப்பார்கள். சுனில் அவர்கள் மலர் மாலை அணிவித்து கௌரவிப்பார். சஞ்சய் இங்க பாருண்ணா, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருண்ணா சஞ்சய். இங்க பாருண்ணா, இங்க பாருண்ணா, இங்க பாருண்ணா. தான் அவர்கள் பழக்கத்துக் கொடுக்கின்றார்கள். ஃப்ரூட்ஸ் புக்கே சாந்தி எடுங்க ஃபர்ஸ்ட். என் பிள்ளைங்க படிச்சுக்கிறாங்க. செல்வம் ஒய்ஃப் சொன்னாங்க, அவர் டிவி படிச்சுக்கிறாரு போட்டு கொடுத்தாங்க. படிச்சுக்கிறது தானே அறிவுன்றது அண்ணன் அம்பேத்கர் கொடுத்தது. உலகத்திலே அறிவாளி அண்ணன் அம்பேத்கர். அவரையே நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம நடத்தையில சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் நடந்து வந்து பார்க்கும்போது என் கையை பிடிச்சிக்கும் போது 2 குழந்தைங்க உன் கை கொடுறா, உன் கை கொடுறாங்க. ஏன்னா அவன் வாழணும், அவன் என்ன மாதிரி வளரணும், அம்பேத்கர் மாதிரி வளரணும். அதுக்கு தான் அவன் கையை பிடிச்சேன், வேற யாரும் கையை பிடிக்கல. அப்புறம் அந்த அம்மா வந்தாங்க, பார்த்தாயே அது அந்த அம்மா கையை பிடிச்சேன். நீங்க எல்லாருமே என் தாய். நான் வேற வார்த்தை சொல்ல விரும்பல, எனக்கு வலிக்குது ரொம்ப. எங்க அம்மான்றது ஒரு சிலை, என் அக்கான்றது ஒரு கோயில், என் தம்பின்றது ஒரு தீபம். எல்லாத்தையும் இதுக்காக எங்க அம்மா பெத்தாயிரு. நான் ஒரு லேபர் சொன்னதான், இன்னும் எங்க அப்பா உயிரோடு தான் இருக்கிறாரு. நெருப்பா போயிடுச்சு மாதிரி. நீங்க வாழணும், என் உயிர் இருந்தாக்கா உங்களை அது வரைக்கும் நான் ஃபைட் பண்றேன். கவுன்சிலர் நிக்கணும், அதுக்காக நான் பேசணும். ஒரே ஒரு தாய்மார் நான் கெட்டவன் சொல்ல முடியும். துளசிமா என்ன கெட்டவனே யாராவது சொல்ல முடியுமா? ஒரு தாய்மார் என்ன கெட்டவன் ஒரு தாய்மார் சொல்ல முடியுமா? எங்க அம்மா அந்த அன்பு காமிச்சு செருப்படிப்பட்டுக்கிற அர்த்த குறுக்கி அயோக்கிய பியூஸ் பிரிக்கணும் பாஸ் பண்றான்ட்டு புது மைக்குங்க. இந்த கேஜெட்ல முத எங்க அம்மா தான் என்ன சென்னைக்கு அனுப்பி ஏன் படிக்க வச்சேன்னா, நான் கெட்டு குட்டி செய்யறதுக்காக எங்களை லைன்ல இருந்து நம்பிட்டு இருக்கேன். ஆபரேஷன் போட்டு அவன் வாங்கி கொடுத்த வீட்டுக்கு அங்க இருக்கிற பிராமணிகள்லாம் எங்க அம்மா ரொம்ப
எங்க அம்மா யாருன்னு யாருக்குமே தெரியாது சரியா. ஆனா எங்க அம்மா மனசுலயே வச்சிருந்தேன். அடிச்சடியில அந்த ஊர் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். என்ன சொல்லுவோம், யாருக்கு வேணும் எடுத்துக்கோ. என் கடைசி தங்கச்சி கூட அதான் சொல்றேன், எழுதி கொடுக்குறேன் ஏழைங்க ஆசிரமமா வைங்க. உன் புள்ளி ஐபிஎஸ் படிக்க வைக்கணும், அவனுக்கு தேவைப்பட்ட சொத்து கொடுக்கணும். ஏன் நான் அந்த ஜனங்கிட்ட காசு கொடுக்கணும்? உங்ககிட்ட கொடுத்து உங்க காலில் கொடுத்து நான் ஓட்டு வாங்குறது எதுக்கு? ஜூதாடுற மாதிரியே படி. ஜூதாடுறவன் 10 ரூபாய் போட்டா 100 ரூபாய் வரும்னு நினைக்குவான். 1000 ரூபாய் போட்டா 2000 ரூபாய் வரைக்கும் கடைசியில் எல்லாமே போய் பிச்சுக்காரன் ஆயிடுவான். அதுதான் அரசியல். அரசியல்ல செலவு பண்றவன் பணக்காரன் ஆகணும்ன்றதுக்காக 4 முறை தோக்கடிச்சுட்டாயே. நான் ஏயா பிச்சுக்காரன் ஆகுது. ஏன் சத்தியம் தோக்கலாம், தர்மம் தோக்கக்கூடாது. தர்மம் தான் என் தாய். சத்தியம் தங்கவயல் மக்கள் நீ தோக்கலாம், நான் தோக்கலாம். யாருக்கிட்டயோ கொடுத்துட்டு ஊரு நல்லா இல்ல, யாருக்கேது தொழிலாளிகள்லாம் 50 கோடி வெயிட் பண்ணுகிறாங்க. டேய், நான் எம்எல்ஏ இருக்கும்போது புஷ்பூல் ட்ரெயின் பங்காருப்பேட்டுக்கு மேல வரல. அப்ப கேச் முனியப்பா ரயில்வே மினிஸ்டர். ஒவ்வொரு வாலிபனையும் தெரிஞ்சுக்கணும். நான் 94 இருக்கும், நீங்க குழந்தைங்களா இருக்குங்களா செல்லாம். அன்னைக்கு நான் சேலஞ்சு போய் ரயில்வே மினிஸ்டர் கிட்ட மாறி கொடுத்த வரைக்கும் கொண்டாந்தவன் நான். ஞாபகம் பண்ணி வைக்கிறேன். அந்த ட்ரெயின்ல உட்காந்தீங்கன்னு என்ன காமன் நல்ல யோசனை. என் தாய்மார் நான் கோபமா பேசலாம், பட் தர்மமா பேசுவேன். உங்க மேல எனக்கு என்ன ரொம்ப கோபம்? நீ ஓய்ச்சா தான் சாப்பாடு. குடிக்கிறவ அவன் வரைக்கும் தான் சாப்பிடும். பூ பிடிக்கிறவ லங்ஸ்ல ப்ராப்ளம் தான், அவன் வரைக்கும் தான் சாப்பிடும். கஞ்சா குடிக்கிறவ அவன் வரைக்கும் தான் சாப்பிடும். ஆனா கடன் வாங்கினா குடும்பமே சாப்பிடும். நீ கடன் வாங்கினா குடும்பமே சாப்பிடும். பேப்பர்ல படிக்கிறீங்கல்ல, தினமும் பத்திரிகை படிக்கிறீங்க, செய்திகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓட்டு திருடி வானதா இன்னைக்கு பிஜேபி ஒரே புகார். தங்கவயல் மக்களை விட 50 கோடிக்கு போராடுறான். இதுல எத்தனை தலைவர்களோ ஒரு பப்ளிக் மீட்டிங் பேசுகிறா பார்க்கலாம். மக்கள் சேர்ந்து தங்கவயல் மக்கள் மட்டும் நான் சொல்ற பேச்சை கேளுங்க. கவுன்சில் பாபா சாஹேப் அம்பேத்கர் போடுற ஓட்டு அந்த 50 கோடி ஒரு காலில் கொண்டு வந்து விழ வைக்கிறது தான் நடக்குது. அந்த சக்தி அகற்ற நான் எவனை எதிர்பார்க்கறதே இல்லை. பொறாம பிடிச்சி விழுவோம், ஐயோ விழுவோம். நீ படிச்ச வாழ்க்கையில மேல வந்தா உன் கூடுகிறவனே உன் மேல பொறாமப்படுவோம். ஏன் நீ படி, உனக்கு வாய்ப்பு கிடைச்சிக்கிறது இல்லை. கவர்மெண்ட் காலேஜே கிடையாது, டிகிரி காலேஜ் நான் கொண்டாந்தேன். லா காலேஜ் நான் கொண்டாடுறேன். நீங்க எனக்கு அந்த வாய்ப்பெல்லாம் தோக்கடிச்சிருக்கீங்க. படிப்புன்றது ரொம்ப வாழ்க்கையில முக்கியம். இப்ப கணேசன் பத்தி அதுக்கு மேல புத்தி சொல்லி அப்புறம் உங்களுக்கு கோவம் வந்துடும் வச்சுக்கலாம். இல்ல, என் தாய்மார் எந்த தாய் நேர்மையும் தர்மமும் நினைக்கிறாரோ அந்த மண்ணு வாழ்க்கையில மேல. ராமாயணம் படிச்சுப்பா, பூமி தாயை கேட்கிறா, தாயே என்னை எத்தனை முறை சோதிக்குமா அந்த ராமா, என்னை இட்டு போயிடு. அவ தாய் வந்து சொல்ற, கெஞ்சி அழுகுறாங்க பிள்ளைங்களும் ராமனும். அவ தாய் வாமாவில் அதை இட்டு போறத நம்ம எத்தனை சொல்லுறாரு. எங்க அம்மா அங்கே இருக்கிறாங்க, என் தம்பி அங்கே இருக்கிறாங்க, என் அக்கா அங்கே இருக்கிறாங்க. நான் எங்க இருக்கிறேன்? ஒரு கண்ணுக்கே கிடைக்க மாட்டேன். சாவ நீ நிர்ணயிக்க முடியாது, நீ நினைக்கலாம், நான் நிர்ணயிக்கணும். என் உள்ளம், என் சத்தியம், என் தர்மம், என் கருப்பு ஒரு நாள் வீணாகும். நீ வாழணும், நீ நல்லா இருக்கணும், அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறீங்க, சந்தோஷம். என்னை கூப்பிட்டு செல்வா எத்தனை மணி கூப்பிட்ட? நீ யங்ஸ்டர்ஸ் கூட வந்து என்ன சொன்ன? நீ எத்தனை மணிக்கு நான் வர சொன்ன? 7 மணிக்கு சொன்ன. பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. திடீர்னு போலீஸ்கார் பர்மிஷன் கொடுக்கல. இந்த ஒரு ராஜ்யனுக்கு இருந்தால் தானே போலீஸ்காரன் பயப்படுவான். போலீஸ்காரன் ஒன்றும் ஆகாசம் வந்து இல்லை, 2 கொம்பு வச்சுன்னு இல்லை. இந்த வாரம் வரைக்கும் டைம் கொடுக்குறீங்க. சண்டே முனிசிபாலிட்டியை பூட்டு போட்டுருவேன். என்னை எதிர்க்க கூட சக்தி எவனுக்குமே கிடையாதுடா. என் மக்கள் தான் என் சக்தி. என் மக்களுக்காக வாழணும். அதுக்குள்ளுக்கு ரோடு ஆகல, முனிசிபாலிட்டியை நான் பூட்டு போடுவேன். முடியுமா?
ஏன் நீ கேட்க முடியாது? நீ கேட்க முடியாது? ஏன்னா வலுவு போட்டு எடுத்து போட்டு வேடிக்கை பார்த்து தமாஷா பாரு. எப்படி நீங்க காய்கறி வாங்கினா எங்க போவீங்க? வாய் தந்து சொல்லு. மார்க்கெட் போற. செருப்பு வாங்கினா எங்க போவ? செருப்பு கடைக்கு போவேன். உண்மை. மாத்திரை வாங்கினா எங்க போவ? இல்லையா? பப்ளிக்னா என்ன? பொதுமக்கள். பப்ளிக் மீட்டிங்னா பொதுமக்கள் மத்தியில் தானே நான் பேசணும். நான் கேட்டா அவங்க கூட்டமா வந்துடுமா, ரோடெல்லாம் பிளாக் பண்ணே சைலண்ட் மேல போய் போட்டா, நான் சைலண்ட் மேல போட்டா கூட என் மக்கள் வந்து நிக்குவான். என்ன எங்கிருந்தோ வரானுங்க, இவன் அதிகாரி இருப்பான், ஆபீசர் இருப்பான், இவங்க கேட்க கூடாதா? சட்டம் படிச்சோம் நான், சட்ட மேத என்னுடைய தொண்டை நான், அம்பேத்கருடைய வாரிசு நான். இது என்னோட கடைசி வார்த்தை நான் சொல்றது. இது வந்து ரொம்ப ஈஸியான வார்த்தை கிடையாது. கமிங் டு த பாயிண்ட் ஆஃப் கணேஷா. கணேஷ் என்றவர் யார் தெரியுமா? தெரியுமா? சிவனுடைய பையனா? அவங்க அம்மா எத்தனை பசங்க அவங்களுக்கு? அவருக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு தெரியுமா? பொண்ணு கூட இருந்துச்சு. சரித்திரம் வச்சு பாருங்க. அது ஒரு பக்கம் கேட்டோம். இவரு வடநாட்டுல இருந்து திருடின்னு வந்தது சவுத் இந்தியாவுக்கு. கௌதம புத்தருடைய தாய் வெள்ளை யானைய வயிற்றுல வளர்ற மாதிரி கனவு கண்டது. என்னதான் இதனை புத்திஸ்ட் கோயிலுக்கு போறது. அந்த சிலைய இது வெள்ளை யானை, அத ராமானுஜ திருடின்னு வந்து சவுத் இந்தியால வச்சு இத கணேசன் ஒரு பேரு வச்சு நம்மள முட்டாளாக்கணும். இந்த கணேசனுடைய சரித்திரம் என்னன்னாக்கா, குபேந்திரன் பெரிய கோடீஸ்வரர், தங்கம் வைரம். இன்னைக்கு கூட வெங்கடேஸ்வரன் கோயில்ல அவர் வாங்கின கடனுக்கு வட்டியா கொடுத்துருக்கிறாரு பேசிக்கிறான். குபேந்திரனுக்கு வட்டி கொடுத்துருக்கிறாராம். யாரு? கிருஷ்ண பரமாத்மா பெருமாள். இவரை கூப்பிட்டாமா, என் செல்வாக்கு பாருங்க, என்னோட கௌரவம் பண்ணி கூப்பிடுறீங்களா சில லீடர்லாம் 5000 10,000 கொடுத்த பேனர் போட்டு அந்த அதெல்லாம் ஒரு குரூப் இருப்பான்ல ஏச்சக்கல. ஓகே, அதெல்லாம் விட்டுரு. கட்சி மாதிரி அவன் தொடச்சிட்டு மூக்க சிந்திட்டு போட்டு டிஷ்யூ பேப்பர் மாதிரி. அப்போ கணேசன் கூப்பிட்டு என்ன விருந்துக்கு வான்னு சொன்னாரா. நான் வரமாட்டேன்னு சொல்லிக்கிறார். இல்ல இல்ல நீ கண்டிப்பா வந்தே தீரணும். ஏன்னா இவன் கௌரவத்தை காட்டுறதுக்கு செல்வாக்கு. சில பேர் கல்யாணம் பண்ணும்போது ஒவ்வொரு பண்ணுவான். கல்யாணம் 3 மாசத்துல டைவர்ஸ் ஆகி பிச்சேத்துல இருப்பான். அது செல்வாக்கு இல்ல, அது கௌரவம் இல்ல. 10 பேருக்கு சோறு போட்டு மனதார சாப்பிட்டு போகணும். அந்த காசெல்லாம் மிச்சம் பண்ணி உன் புள்ளிக்கோ இல்ல உன் மருமகளுக்கோ நகை வாங்கி வை. அது பின்னாடி வரும். ஆடம்பர கல்யாணம் முக்கியம் இல்ல, அடக்கம் கல்யாணம். சொத்து சேர்த்து வை. ஒரு கார் நீ 1 கோடி ரூபாய் வாங்கினா 5 வருஷம் போட்டாங்க, அது 50 வருஷத்துக்கு போகாது. நீ நகை வாங்கி வச்சுன்னா 5 வருஷத்துல 10 வருஷம் ஆனா கூட அது விலை உயரும். அதனாலதான் தாய்மொழியில சின்ன சுப்பு கூட ஒரு மூக்குத்தி கூட அப்படி ராத்திரில குப்பை பிறக்கக்கூடாது, லட்சுமி போயிடுன்றாங்க. இல்ல, திருவாரூர் கீழே விட்டு இருக்கும். இது வாரி கொண்டு கூட்டு குப்பில தேடி இருக்குல்ல, அதுக்குதான் போது வண்டி தேடுறது கிடைக்கும். இவ்வளவுதான் சிம்பிளியம்மா. நம்மள முட்டாளாக்கி இருக்கிறாங்க. அதுக்குதான் அண்ணா அம்பேத்கர் படிய பண்ணிடுறாரு. இந்த அம்மா காக்கில் அப்படி திருவாரி போட்டு வருங்க, அது ஊந்துடும். வீட்டுல தெரியாது, தேடி தேடி. அதனால நாமள வாரி குப்பியை போடாத, பொழுது வண்டி குப்பியை வாருங்க. லட்சுமியே இல்ல, அது தேடுறதுக்கு. அந்த மாதிரி இவரை கூப்பிட்டாங்களாம். இவர் போனாரா, இவ்வளவு கெஞ்சி கேட்டாரா, அவங்க குப்பை ஒத்துக்கவே இல்லை. நீ வந்தே தீர்ந்து சாப்பாடு வாங்க. சரி நீ போட்டு எனக்கு சாப்பாடு வாங்கலாம். போட்டுனேங்கிறானா, சாப்பிட்டுனேங்கிறாரு. போட்டுனேங்கிறானா, அவன் சொத்தையும் அழிகிற மாதிரி ஆகி போச்சான். சமையல்காரன் சொன்னானா, சமையல் எவ்வளவு செய்யுது ராஜா, சாப்பிட்டேங்கிறானே சாப்பிட்டேங்கிறானே சாப்பிட்டேங்கிறான்னு பார்த்தா தங்கம் வயிறம் எல்லாத்தையும் வித்து வித்து போட்டுக்கிறான். அவர் சாப்பிட்டேங்கிறான். பசி கொண்டாந்து வை, பசி கொண்டாந்து வை, பசி கொண்டாந்து வை. குபேந்திர பயந்துட்டான். யாருக்கிட்ட போய் கேட்கறது? நேரா எங்க ஒப்ப சிவன் கிட்ட போனோம். இந்த மாதிரி உள்ள இப்படி கூப்பிட்ட, அவங்க இப்படி சாப்பிட்டுக்கிறாங்க. அப்படியா? அவன் கர்வத்தை அடகிறது தான் அங்க வந்துக்கிறான். நான் கொடுக்குற ஒரு புடி அவளை எடுத்து போய் அவன் கையில கொடு. அது நீ குழந்தை என்ன செய்யலாம், அவ்வளோன்னா கொடு. அதை அவன் சாப்பிடணும், பசி தீந்துடும். அந்த ஒரு புடி அவளை கொண்டு கொடுத்தான். கணேசப்பா வயிறு இருந்துச்சு எனக்கு போதும்னு. இது என்னத்துக்குன்னா உன் கர்வத்தை அடகிறது தான் கணேசன் இப்படி பண்ணுவான். இப்படி அந்த மாதிரி அகபாவம் ஆணவம் உள்ள தங்கவயல் மக்களே, உங்க கர்வத்தை அடகிறதுக்கு இன்னொரு அம்பேத்கர் இல்லை, 1000 அம்பேத்கர் பிறந்தா கூட நீ அடங்க மாட்டேன்னா நீ தானாவே அடங்கிடுவ.
இந்த மண்ணு நம்மளுக்கு. ஒண்ணு மண்ணு மேல பற்று இருக்கணும், தமிழ் மொழி மேல பற்று இருக்கணும், ஜாதி மேல பற்று இருக்கணும். இது மூணு இல்ல நீ வாழவே முடியாது. மணிப்பூர் மாதிரி அடிச்சு நுழுக்குவானு. இந்த எஸ்ஆர் எந்த போலீஸ்காரங்க தொட முடியாது. என் உயிர் போனதுன்னா உன்னை தொட முடியும். அதான் ராஜேந்தர் உனக்காக வாழ்றேன். ஒன்னும் கொடுக்க முடியாது, என்ன ஒண்ணுமே கொடுக்க முடியாது. லோகாயத்துக்காரன் ஆகட்டும், இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், என் கை சுத்தம். உங்களை ஏமாத்தின பணம் சம்பாதிக்கிறேன். எம்எல்ஏ ஆகணும்னா கோடி கோடியா சேர்த்து வச்சுக்கணும் மாட்டி அவசியமே இல்லை. நான் கோடி கோடியா சேர்த்த என் கோடிகள்லாம் சுடுகாடு. நீங்க வாழணும், நீங்க நல்லா இருக்கலாம். இதுதான் கணேசன். கணேசன் நம்மளுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம பிள்ளைங்க அது ஒரு ஜாலியா கொண்டாடுறாங்க, படிக்கணும். தெரிஞ்சு சார் கணேசன் யாரு என்ன? வடநாட்டில் அவருக்கு 2 பொண்டாட்டி, பூதேவி ஸ்ரீதேவி. 2 பேரும் அக்கா தங்கச்சிக்கு கேட்கறாங்க அவங்க அப்பா கிட்ட, பிரம்மா கிட்ட, எனக்கு நான் அழகா இருக்கிறேன்னா இவ அழகா இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோக்குரை பார்ப்பீங்க, அந்த அம்மா கால் அடிபட்டு இருக்கும். ஏங்க என் கால் அடிபட்டுச்சு, நான் எங்க அம்மா வர வச்சுக்கிட்டுமா, சாப்பாடு கப்படெல்லாம் சேர்த்து 25 வருஷமா உங்களை எப்படி வளர்த்து ஆளாக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்போம். இந்த நேரத்தில் போய் கஷ்டப்பட்டு கூப்பிடுறீங்கன்னா அந்த அம்மா ஒரே சந்தோஷம். நம்ம அம்மா மேல எவ்வளவு உன் தங்கச்சி கூட கூப்பிடுவாங்க, செருப்பு எடுத்துனாச்சாலாம். அந்த மாதிரி பூக்கு. அப்ப இவங்க 2 பேர்ல பெத்த பிள்ளை, பெத்த அப்ப எந்த பிள்ளை அழகு இல்லை அழகுன்னு சொல்லுவோம். நீ சொல்லியா தையா? ஒரு 2 பொண்ணு கேட்கறாங்க, நீங்க 2 பேரும் அழகு யாருன்னு நீ சொல்லுவியா? 2 பிள்ளை நீ பெத்த பிள்ளை என்ன சொல்லுவ? எல்லா தாயா தான். எந்த பிள்ளை நீ அழகுன்னு சொல்லுவ? பிரம்மா அப்படி கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, படலாம் அப்படி ஆயிடுச்சு. சரிய மாடி நீங்க 2 பேரும் நடந்து போயிட்டு நடந்து வாங்க நான் சொல்றேன். 2 பேரும் நடந்து போனாங்களாம். 2 பேர் நடந்து போனாங்க. அப்போ ஸ்ரீதேவி பார்த்து சொன்னாரா, நீ வரும்போது அழகாகிறேம்மா அப்படின்னா, மூதேவி பார்த்து நீ போகும்போது அழகாகிறேம்மா. புரியுதா? ஸ்ரீதேவி மூதியவை யார் கட்டுகிறது? பெண்கள் கிட்ட. பெண்கள் இருக்கிறது அற்புதமான தெய்வம். ஒவ்வொரு புருஷனும் தெரிஞ்சுக்கணும், அவன் இல்லைன்னா நீ செத்து போய், நீ இல்லைன்னா அவன் வாழ்ந்து காட்டுவான் பிள்ளைகளை வச்சு. ஆனா அவன் செத்து போனா நீ அழிஞ்சு போயிடுவான். அதான் தாய் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களான்னு இருக்கேன். ஜெய்பி வணக்கம். ஜெய்பி.